ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் செய்கால் இந்தியா லிமிட்டடோட ஐபிஓ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த கம்பெனி இன்கார்பரேட் செய்யப்பட்ட வருடம் 2002. இவங்க பேசிக்கலி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பிங் கம்பெனி. அதுவும் குறிப்பாக எலவேட்டட் ரோட்ஸ், ஃப்ளைஓவர்ஸ், பிரிட்ஜஸ், ரயில்வே ஓவர் பிரிட்ஜஸ், டனல்ஸ், எக்ஸ்பிரஸ்வேஸ், ரன்வேஸ் போன்றவற்றை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரதில் இவங்க ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்களுக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிளைண்ட். அது மட்டும் கிடையாது, ரீசெண்ட்லி இவங்க டெல்லி மெட்ரோவோட பார்ட்னர்ஷிப்பில் என்கேஜ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக டெல்லி மெட்ரோவுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை வரப்போகிற ஆண்டுகளுக்கு இவங்க தான் பண்ணித்தர போகிறாங்க. இவங்க இந்தியாவில் இது வரைக்கும் 34 ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதில் 16 இபிசி ப்ராஜெக்ட்ஸ், அதாவது இன்ஜினியரிங் ப்ரொக்யூட்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட், ஒரு ஹெச்ஐஎம் ப்ராஜெக்ட், அதாவது ஹைப்ரிட் ஆனுவிட்டி மாடல் ரிலேட்டட் ப்ராஜெக்ட். இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இபிசி அண்ட் பிஓடி, அதாவது பில்ட் ஆப்ரேட் அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட். இது போக இவங்க 5 ஓஎம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். அது போக 12 ஐட்டம் ரேட் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டில் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டேருந்து 5700 கோடி மதிப்புள்ள சிங்கிள் இபிசி ப்ராஜெக்ட் பிட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரியே 5500 கோடி மதிப்புள்ள சிங்கிள் ஹெச்ஐஎம் ப்ராஜெக்டை பிட் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. இப்போ கரண்ட்டாக இவங்க 18 ப்ராஜெக்ட் இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை 13 ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இபிசி ப்ராஜெக்ட்ஸாக இருக்குது, 5 வந்து ஹெச்ஐஎம் ப்ராஜெக்ட்ஸாக இருக்குது. இது மூலமாக இவங்க எலவேட்டட் காரிடார்ஸ், பிரிட்ஜஸ், ஃப்ளைஓவர்ஸ், ரயில்வே ஓவர் பிரிட்ஜஸ், டனல்ஸ், எக்ஸ்பிரஸ்வேஸ், ரன்வேஸ், மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்னு நிறையா பண்ணித்தராங்க. 2022 பார்த்தீங்கன்னா இவங்க வெறும் 6 ஸ்டேட்டில் தான் இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதே 2024 பார்த்தீங்கன்னா இவங்க 10 ஸ்டேட்டில் பண்ணுறாங்க இந்தியாவில். அது எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், டெல்லி, மகாராஷ்டிரா மற்றும் பீகார். இவங்களுக்கு கையில் இப்போ 9470 கோடி மதிப்புள்ள ஆர்டர் புக் இருக்குது ஆஸ் ஆஃப் March 31, 2024. ஸோ இதுதான் இவங்களோட பிஸ்னஸ் ஓவர்வியூ. இப்போ இவங்களோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இந்த ஐபிஓ மூலமாக கம்பெனி திரட்ட போகிற மொத்த பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1252 கோடி. ஐபிஓ 1 ஆகஸ்ட்லேருந்து 5 ஆகஸ்ட் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். இதுக்காக கம்பெனி செட் பண்ணியிருக்கிற லோவர் ப்ரைஸ் பேண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 380 ரூபா, அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 400 ரூபா செட் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 37 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாட்டு அப்பர் ப்ரைஸ் பேண்டான 400 ரூபாயில் வாங்குறதுக்கு ஆகிற செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,837 ரூபா. ஷேர் அலாட்மெண்ட் டேட் 6 ஆகஸ்ட், ரீஃபண்ட் டேட் 7 ஆகஸ்ட், லிஸ்டிங் டேட் 8 ஆகஸ்ட். இந்த இஷ்யூவில் 1.71 crore ஷேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறாங்க. அதுபோக 1.42 crore ஷேர்ஸ் வந்து ஆஃபர் ஃபார் சேலாகவும் இஷ்யூ பண்ணுறாங்க. போஸ்ட் ஐபிஓ இந்த ஷேரோட மார்க்கெட் கேப் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6,985 கோடியாக இருக்க போகுது. இன்றைக்கி தேதியில் இந்த ஷேரோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபாயாக இருக்குது. அதாவது அப்பர் ப்ரைஸ் பேண்டில் பார்க்கும்போது ஒரு ஷேரோட மதிப்பு 471 ரூபாயாக இருக்குது கிரே மார்க்கெட்டில். இப்போ கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தலாம். 2022 கம்பெனியோட ரெவன்யூ எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1146 கோடியாக இருந்திருக்கு. இது 2023 2087 கோடின்னு உயர்ந்திருக்கு. இதே 2024 பார்த்தீங்கன்னா 3066 கோடியாக உயர்ந்திருக்கு. ஸோ ரெவன்யூங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கிட்டத்தட்ட நியர்லி 1000 கோடி பக்கம் க்ரோ ஆகிட்டு இருக்கு. இதே ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2022 126 கோடியாக இருந்திருக்கு. இதே 2023 167 கோடின்னு சொல்லி க்ரோ ஆகிருக்கு. இதே 2024 304 கோடின்னு சொல்லி ப்ராஃபிட் சிக்னிஃபிகண்ட்டாக க்ரோ ஆகிருக்கு. ஸோ ரெவன்யூவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸும் லாஸ்ட் 3 இயர்ஸில் எக்ஸ்பொனன்ஷியலாக க்ரோ ஆகிருக்கு. அதே மாதிரி பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2022 வெறும் 650 கோடியாக இருந்தது. இதே 2023 1200 கோடின்னு சொல்லி உயர்ந்திருக்கு. இதே 2024 1800 கோடின்னு சொல்லி உயர்ந்திருக்கு. ஸோ எவ்வளோக்கு அவங்களோட ரெவன்யூ ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸும் க்ரோ ஆகிருக்கோ அதே ரேஷியோவில் இவங்களோட பாரோயிங்ஸும் க்ரோ ஆகிருக்கு. இது ஒன்று தான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்க ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். அடுத்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூ பார்த்துடலாம். இந்த ஐபிஓ மூலயமா திரட்டுற பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க இபிசி ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியும் இவங்களோட சப்சிடரியான செய்கால் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் அவங்களோட பிஸ்னஸ்க்காக வாங்கிய கடனை பார்ஷியலாக ரீபே பண்ணுறதுக்காகவும் இந்த இஷ்யூலேருந்து வர போகிற பணத்தை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்க. இப்போ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்தலாம். நான் ப்ரோஸ் என்ன விஷயம் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 to 4 இயர்ஸில் இந்த கம்பெனி நல்லா சிக்னிஃபிகண்ட்டாக க்ரோ ஆகிருக்கு. அவங்களோட ப்ராஃபிட்டும் நல்லபடியாக மேலே போயிட்டுருக்கு. இவங்களோட ரெவன்யூவும் அதிக லெவலில் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் நல்ல விஷயமா பார்க்குறேன். இவங்க இந்தியாஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இபிசி கம்பெனியாகவும் இருக்காங்க.
செகண்டா நான் என்ன பார்க்குறேன்னா, இவங்களுக்கு ஹெல்த்தியான ஆர்டர் புக் கையில இருக்கு. கிட்டத்தட்ட 9,470 கோடிக்கு இருக்கு. 3வதா நான் பார்க்குற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிக்காக கிட்டத்தட்ட பீகாருக்கு அதிக லெவல்ல ஃபண்டிங் அலோகேட் பண்ணியிருந்தாங்க மத்திய அரசு. இவங்க பீகார்ல இவங்களுக்கு நேஷனல் ஹைவே பில்டிங்கில் பெரிய லெவலில் எக்ஸ்போஜர் இருக்கிறதுனால மேபி அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணும்போது இவங்களுக்கு அது ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் கையில் கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த வருடம் பிப்ரவரி மாதம் நடந்த இன்டீரியம் பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 11.11 லட்சம் கோடி பணத்தை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காகவே வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும்போது நிறைய கம்பெனிஸும் டெவலப் ஆகும். அதில் இதுவும் ஒன் ஆஃப் த கம்பெனியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதெல்லாம் நான் ப்ரோஸாக பார்க்குறேன். இந்த கம்பெனியில் இருக்க கான்ஸாக நான் என்ன பார்க்குறேன்னா, இவங்களோட ஆர்டர் புக்கில் கிட்டத்தட்ட 80% ஆஃப் த ஆர்டர்ஸ் வந்து நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ப்ராஜெக்ட்ஸோட ஆர்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இவங்க லிட்ரலி ஒரே ஒரு கிளைண்ட்டை நம்பி தான் அவங்களோட பிஸ்னஸே ரன் பண்ணுறாங்க. இது ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். அது மட்டும் கிடையாது, இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிக்கு பேசிக்காக இவங்க கவர்மெண்ட்டே ரிலை பண்ணி தான் இருக்காங்க. சப்போஸ் நாளைக்கு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோ இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட்ஸை வந்து வேறு கம்பெனிக்கு கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா மேபி இவங்களோட ப்ராஃபிட் பெரிய அளவில் ஹிட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இது ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன் நான். இந்த ஏற்கனவே பார்த்த மாதிரி இவங்களுக்கு கடன்கிறது வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு நெகட்டிவ் விஷயமா பார்க்குறேன். இது மட்டும் இல்லாமல் இவங்களோட ப்ராஜெக்ட் ஃபினான்சிங்காகவும் பர்ஃபார்மன்ஸ் கேரண்டிக்காகவும் இவங்க டைம் ஆன் டைம் இவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலை அதிகப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கு ஃபண்டிங் கிடைக்கிறதுல இவங்களுக்கு சில சிக்கல்கள் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். இந்தியாவில் அடுத்த 5, 10, 15 வருஷத்துக்கு நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ரன் ஆகும். இதில் இவங்களுக்கும் சில ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இவங்க இன்னுமே மேலும் மேலும் க்ரோ ஆவாங்கங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.